ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது? அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சி ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம். என்றுமே புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. ராசிநாதன் சுக்கிரன் கைவிட்டால் லக்ஷ்மி போயிட்டான்னு அர்த்தம். பெரிய லாங் ஸ்டெப்ஸ் எடுத்துறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சார் இந்த அதிர்ஷ்டம் தருன்னு என்னமோ சொன்னீங்களே, அதான் நீங்கள் கடை வாங்குறது தான் நான் சொன்னேன். உங்களுக்கு கேட்ட இடத்துல கடை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இதை இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லி ஃபேமஸ் ஆக்கினது நான் மட்டும்தான். அதே மாதிரி ராகு நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார் ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார். எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார். நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார். இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார். சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு. சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா? இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது? அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் என்ன செய்ய போகிறது? ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, அந்த மாதிரி ஆல் பிஸி. ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 99% சக்தி உபாசகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கார். தட் மீன்ஸ் சிவன் பார்வதியை பார்க்க போயிருக்கார். இப்படிலாம் நம்ம கருத்தில் கொள்கிறோம். அப்போ என்ன ஆகுன்னா, புதிய ப்ரமோஷன் முயற்சிகள் உங்களை தேடி வரப்போகுது. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய நாலேஜ், இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பவித்திரமாக ரொம்ப வேண்டுமெனெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இந்த அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகளில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தான் பெரிய பலம். இவர் 7 கூடையவர் என்பதால் மனைவியால் வருமானம், நண்பர்களால் வருமானம், பார்ட்னர்ஷிப்னால் வருமானம் போன்றவே வரும். உங்களுக்கு கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி கடை வாங்கி தான் ஓட்டி ஆகணும், ஒரு வழி கிடையாது இந்த ஒரு மாதம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய சொந்த உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் பலன் கிடைக்காது. அது ஒரு கஷ்டம். ஆனால் கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் உழைச்சதுக்கு காசு வருமானா வராது. ஏன்னா கடை வாங்கி வேணால் ஓட்டலாம். காரணம் என்னென்னா, ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம். என்றுமே புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. ராசிநாதன் சுக்கிரன் கைவிட்டால் லக்ஷ்மி போயிட்டான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, ராசிநாதன் அவர் வந்து நீச்சம் ஆகக்கூடாது. அவர் நீச்சம் ஆகின்ற இந்த நேரத்தில் பெரிய பெரிய விஷயங்களை எடுக்கக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பணம் அப்படின்னு ஒரு விஷயம் லைஃபுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப தேவை. இது எல்லார்ட்டையும் நான் சொல்வேன். எப்பொழுதுமே விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது குறைஞ்சாலும் 2 ட்ரிப்ஸை போட்டு ஏற்றிட்டு வந்து அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. இதை நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன். அனுபவப்பட்டால் தான் உங்களுக்கு புரியும். பணத்தின் அருமை என்ன என்பது அது இல்லாத போது உணர்வீர்கள். நண்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் அதிக பெரிய லாங் ஸ்டெப்ஸ் எடுத்துறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சார் இந்த அதிர்ஷ்டம் தருன்னு என்னமோ சொன்னீங்களே, அதான் நீங்கள் கடை வாங்குறது தான் நான் சொன்னேன். உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். முக்கியமான விஷயமாக உங்கள் கடை ஓடாது, ஆனால் உங்கள் ஒய்ஃப் கடை ஓடும். நீங்கள் 2 பேரும் தனித்தனி ஸ்தாபனம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கடைக்கு கிளையண்ட்டே இல்லை, ஆனால் அவங்க கிளையண்ட்டு குவிகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எது இருந்தாலும் சொத்து தான். பட் ஆனால் ஒரு விஷயம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மனைவியினால் மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? என் ஒய்ஃபு சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. ஐயா நீங்கள் ரொம்ப நாளாகவே ஜூனியராகவே இருக்கீங்க. ஏய் வேதனைப்படுத்தாதையா, ஏதாவது ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்லியா? அந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று. ஆனால் வருமானம் வரும். இப்போது 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். இவர் 4 கூடையவர். நீங்கள் வெறும் ஸ்பிரிச்சுவல் மந்த் இந்த மந்த், அவ்வளோதான். இந்த மந்தில்
உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் வர்றது வந்து தெய்வ அனுகிரகம் இருந்தால் வரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். எங்கே போகிறப்போது இன்னொரு 10 நாள் ப்ரமோஷன் உங்களுக்கு வந்துடும். ப்ரமோஷன் வந்துக்கின்ற இந்த மாதத்தில் தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற உங்கள் தகுதிக்கேற்ற மரியாதை என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு இருக்கார். இதில் யார் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா குரு தான் டாமினேஷன். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. இதை இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லி ஃபேமஸ் ஆக்கினது நான் மட்டும்தான். அதே மாதிரி ராகு நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். என்றைக்குமே குரு பலத்தை இழந்துடாதீங்க. வாழ்க்கையில் குரு நினைத்தால் என்ன வேணால் நடக்கும். ஏன்னா அது அவர் குருங்க, அவரை ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே நீங்கள் வாத்தியாரை ஏற்று பேசுகிறது, குருவை பாய்ச்சிக்கிறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் தான். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்கூல் வாத்தியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சென்று பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. பழைய அப்ரெண்டிஸ் சொல்லி கொடுத்தவங்க அவங்கெல்லாம் ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் மதிங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது அதுதான். அதை போய் பண்ணுங்கள். ஆலங்குடி போயிட்டு வந்துடுங்க. மற்றபடி இந்த மாதம் வருமானம் வரும். பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சிவராசிக்காரர்கள் சிறப்பு. தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம். அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில் அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன் அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேருக்கு காப்பெல்லாம் கட்டிட்டு ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறையா. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்டு நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழில் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்மளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் வந்து இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க. அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும் சார், சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் இது ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு பிடிச்சி ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையே. ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார். ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம். பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனெலாம் வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார்? குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்.
இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்களுக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.